என்னோட பேர் கோமதி. நான் அம்ச்சிக்கரையிலேருந்து வரேன். பொங்கல் செலிப்ரேஷன் இங்கே போயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். நல்லா இருக்கு. எல்லாமே ரியல் மியூசிக் அண்ட் ரியல் ட்ராமா மாதிரி இருக்கு. நிறைய வேற ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நீங்க அடிக்கடி சென்னை சங்கமம் வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பசங்களையும் கூட்டு வந்து காட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால தான் இப்ப கிளம்புறோம். ஆனா முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் டே வந்திருப்போம். ஆக்சுவலி என்னுடைய பேர் பாவேந்தன். நான் சென்னையில தான் வரேன். சாலிகிராமத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த தமிழ் சங்கம் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுடைய பாரம்பரிய பண்பாடு, இந்திய கலாச்சார முறை, நம்ம தமிழ் பண்பாடு கலாச்சார முறை எல்லாமே இங்கே பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்கிற தலைமுறை, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் இதை வந்து பார்க்கணும், நம்ம கற்றுக்கணும். ஏன்னா அது அழிஞ்சு போகிற கலையெல்லாம் இங்கே கொடுத்துருந்தாங்க. தப்பாட்டம், குயிலாட்டம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இந்திய பண்பாட்டு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல போய் மணிப்பூர் அந்த இதில் இருந்து போயிட்டு இருக்கு. நம்ம இந்திய பண்பாடு எல்லாமே பார்க்கணும். குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்து நம்மளுடைய பண்பாட்டை எல்லாம் கத்துப்பாங்க. இது ரொம்ப தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஏற்பாடு பண்ணதுக்கு. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. என் பேர் தனசேகர். நான் இங்கே பக்கத்தில் தான், டி நகர் தான் என் வீடு. யூஸ்வலாக வல்லூர்கோட்டத்துக்கு இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணது நிறைய டைம் வந்தோம். இப்போ சென்னை சங்கமம் இங்கே இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்தோம். நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. வருஷம் இதுமாரி பண்ணாங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தமிழ்நாட்டு ஈவெண்ட்ஸ் மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட்ஸ் ஈவெண்ட்டும் நாங்க எதிர்பார்க்கல. அது ஆக்சுவலா வெறும் தமிழ் பாரம்பரியம் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தோம். மற்ற ஸ்டேட்ஸோட பாரம்பரிய கலைகளும் கொண்டு வந்தது ஒரு புது முயற்சி. அப்ரிஷியேட் பண்றோம். வித்தியாசமா இருக்கு. நம்ம கேள்விப்படாத முறையா இருக்கு. நமக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. எல்லாத்துலயும் அவங்க எவ்வளவு எனர்ஜி அவங்கள கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க கிட்ட எவ்வளவு எனர்ஜி இருந்தது எல்லாத்தையும் பார்த்தோம். நல்லா இருக்கு ரொம்ப.